Hi students, நம்ம last classல chapter number 13 water chapter பார்த்தோம். So water chapter lastா common pollutants, so common water pollute பண்ணக்கூடிய substance பார்த்தோம். And எப்படி வந்து அந்த water pollution வந்துட்டு prevent பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு last classல பார்த்தோம். So அதோட அந்த chapter வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூவாக ஒரு சாப்டர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 6 என்னன்னா சவுண்ட், நம்ம கேட்கக்கூடிய சவுண்டு, அந்த சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த சாப்டர்லாம் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எது மூலயமா அது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். Explain the propagation of sound in a medium. எப்படி அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்ட் வந்துட்டு எப்படி ப்ரொபகேட் ஆகுது, எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறோம். அனலைஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அப்படின்னா சர்டைன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சவுண்டுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்குறோம். எக்ஸ்பிளைன் த வேவ் நேச்சர் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்டோட வேவ் நேச்சரை பற்றி பார்க்குறோம். நோ அபவுட் த மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங். ஸோ நம்மளோட ஹியரிங் மெக்கானிசத்தை பற்றி பார்க்குறோம். டிஸ்கஸ் அபவுட் த நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் த வேஸ் டு கண்ட்ரோல் இட். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா என்ன, அந்த நாய்ஸ் பொல்யூஷன் எதனால் வருது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரொபகேட் ஆகுது, அந்த சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அந்த சவுண்டுக்கு இருக்கக்கூடிய வேவ் நேச்சர் என்ன, நம்மளோட ஹியரிங் மெக்கானிசம் எப்படி இருக்கு, அதே மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, அந்த நாய்ஸ் பொல்யூஷன் எதனால் வருது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 6 சவுண்டு. ஃபஸ்ட்டு பாருங்க இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, we hear variety of sounds in our daily life. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய சவுண்ட்ஸை வந்துட்டு கேட்குறோம். இப்போ நான் உங்கள் கூட பேசுகிறேன், நான் பேசுகிறது ஒரு சவுண்டு தான், அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க. அதான் சொல்கிறாங்க we hear varieties of sound in our daily life. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய சவுண்ட்ஸை வந்துட்டு கேட்குறோம். thundering of clouds, chirping of birds, mewing of cats, rustling of leaves, music on the radio and television, and the noise of vehicles are some of the sounds that all of us are familiar with. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ரொம்பவே தெரிஞ்ச சவுண்ட்ஸ் என்னென்னா thundering of clouds, அதாவது இடி. ஸோ மேகத்தில் வந்துட்டு இடிக்கக்கூடிய இடி. பேர்ட்ஸோட கிரிப்பிங் சவுண்ட்ஸ்னால் பேர்ட்ஸ் கொண்டு போடுற சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேட்டு மியூன்னு சொல்கிறதுல அதோட சவுண்டு. சரி, நெக்ஸ்ட்டு லீவ்ஸோட ரஸ்டிங் அப்படின்னா வந்துட்டு ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது, அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டை கேட்குறோம். நெக்ஸ்ட்டு ரேடியோ அண்ட் டெலிவிஷனில் இருக்கக்கூடிய மியூசிக் சவுண்ட்ஸ் கேட்குறோம். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸோட நாய்ஸ், ஸோ வெஹிக்கிள்ஸோட சவுண்டையும் நம்ம கேட்குறோம். ஸோ இந்த எல்லா சவுண்டுமே எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. some of the sounds that all of us are familiar with. Each sound has a particular characteristics. ஸோ ஒவ்வொரு சவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிள்ஸ் இருந்து வரக்கூடிய சவுண்டுக்கு ஒரு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. க்ளவுட்ஸ் தண்டர்லேருந்து வரக்கூடிய சவுண்டுக்கு வந்துட்டு ஒரு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதான் சொல்கிறாங்க each sound has particular characteristics. Sound enables us to communicate with each other. ஸோ அந்த சவுண்டு தான் நமக்கு என்ன பண்ணுதோ ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட சவுண்டு தான். ஸோ இந்த சவுண்டை யூஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேச முடியுது. ஸோ இந்த சவுண்டு தான் வந்துட்டு உங்ககிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியுது. அதான் சொல்கிறாங்க சவுண்ட் எனாபிள்ஸ் அஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஸோ ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த சவுண்டு வந்துட்டு காரணமாக இருக்குது. Animals also communicate with other members of their species
with the help of the sound. ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அனிமல்ஸும் வந்துட்டு பேசிக்கும் அப்படிங்கிற. ஸோ அனிமல்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னா அதோட சவுண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவு இருக்கு, அது மா அப்படின்னு கத்துது. ஸோ அந்த மான் கத்துறதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு கவுக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. அதான் சொல்றாங்க அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட், நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் ஆல்சோ கம்யூனிகேட் with members of their species with the help of the sound. ஸோ அந்த சவுண்டோட ஹெல்ப்னால அனிமல்ஸ் கூட அதோட ஸ்பீஷீஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். Some sounds like music are pleasing to us and we will like to hear them. ஸோ சில சவுண்ட்ஸ் அதாவது வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டான சவுண்ட்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை கேட்கறதுக்கு வந்துட்டு விரும்புவோம். பட் some sounds, for example noise in our surrounding is undesired. ஸோ சில சவுண்ட்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ஆனால் சிலது வந்துட்டு சில நாய்ஸ் அதாவது வந்துட்டு நம்ம சரௌண்டிங்லேருந்து வரக்கூடிய நாய்ஸோ இல்லாட்டி வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய நாய்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய நாய்ஸ் எல்லாமே நமக்கு அன்டிசைட் அதாவது பிடிக்காத சவுண்ட்ஸாக இருக்கும். இன் திஸ் லெசன் we will study about the production and propagation of sound, human voice system, hearing, noise pollution and the ways to control it. ஸோ இந்த லெசனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுண்டோட ப்ரொடக்ஷன், அது எப்படி ப்ரொபகேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட ஹியூமன் வாய்ஸ் சிஸ்டம், நம்மளோட வாய்ஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். நம்ம எப்படி கேட்குறோம், ஹியரிங் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நாய்ஸ் பொல்யூஷன்னா என்ன, அதை எதனால் வருது, அண்ட் த வேஸ் டு கண்ட்ரோல் இட், எப்படி நாய்ஸ் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு நம்ம இதை தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுண்ட் எப்படி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரொபகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an object is set to vibrate. எப்போ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், என்னோட மவுத் வந்துட்டு வைப்ரேட் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்துட்டு சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் சொல்கிறாங்க சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an object or a thing is set to vibrate. ஒரு ஆப்ஜெக்டோ இல்லாட்டி ஒரு திங்கோ வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சொன்னால் இப்போ நான் கூட பேசுகிறேன், என்னோட மவுத் வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது தான் அதில் வந்துட்டு சவுண்டுங்கிறது வருது. வைப்ரேஷன்ஸ் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் to and fro motion of a particle. ஸோ வைப்ரேஷன் அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா ரேப்பிடா டு அண்ட் ஃப்ரோ. ஸோ நான் பேசும்போது என்னோட டங்க் வந்துட்டு ஃபோல்ட் ஆகுது, ரிலீவ் ஆகுது அப்படிங்கிறத டு அண்ட் ஃப்ரோ அதான் சொல்கிறாங்க. ஸோ வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேப்பிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கலோட டு அண்ட் ஃப்ரோ மோஷனை தான் என்னன்னு சொல்கிறேன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். This to and fro motion of the particle causes the substance around it to vibrate. So இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கலோட டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வைப்ரேட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Thus the sound spreads to the surroundings. அது மூலயமா தான் வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு சரௌண்டிங்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது, சுற்றி இருக்கவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ sound is produced when an object is subjected or set to vibrate அப்படின்னு சொல்கிறோம். ஸோ vibration is nothing but it means a kind of rapid to and fro motion of a particle. This to and fro motion of a particle causes the substance around it to vibrate. Thus the sound spreads to the surroundings. The substance through which sound is transmitted is called medium. ஸோ ஒரு எந்த சப்ஸ்டன்ஸ் மூலிமா அந்த சவுண்டு வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைக்கில் பேசுகிறோம், ஸோ மைக்கு மூலிமா அந்த சவுண்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு மைக் இஸ் ஒன் மீடியம், அதான் சொல்கிறாங்க. The substance through which the sound is transmitted. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலிமாவோ ஒரு திங்கு மூலிமாவோ அந்த சவுண்டு டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். Sound waves
moves through a medium from the point of generation to the listener. ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி மூவ் ஆகுது, எங்கே அது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரேட் ஆகுதுன்ட்டு லிசனர் வரைக்கும் அது போய் சேர்ற வரைக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட் மூவ்ஸ் த்ரூ எ மீடியம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜெனரேஷன் டு த லிசனர். We can understand the production of sound with the help of some activities. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3 activities கொடுத்துருக்காங்க. எப்படி வந்துட்டு அந்த சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதுக்காக 3 activities கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எகெயின் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். சவுண்ட் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் when an object is set to vibrate. ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பார்ட்டிகளோட ரேப்பிடான டூ அண்ட் ஃப்ரோ மோஷனை தான் வந்துட்டு வைப்ரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த டூ அண்ட் ஃப்ரோ அந்த பார்ட்டிகளோட டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் என்ன பண்ணுதுன்னா அதை சுற்றி அந்த சப்ஸ்டன்ஸை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வைப்ரேட் பண்ணுது. ஸோ அதனால சவுண்ட் வந்துட்டு சரௌண்டிங்க்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு சவுண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீடியம் சொல்கிறோம். த சப்ஸ்டன்ஸ் த்ரூ விச் த சவுண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இஸ் கால்டு மீடியம். ஸோ சவுண்ட் வந்துட்டு எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்டில் அது ஜென்ரேட் ஆகுது அங்கே ஸ்டார்ட் பண்ணி லிசனர் வரைக்கும் அது மூவ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சர்டன் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவிட்டினா ஆக்டிவிட்டி நம்பர் 1. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். Take the tray of an empty matchbox and stretch a rubber band around it. ஸோ வந்துட்டு வீட்டில் மேட்ச் பாக்ஸ் தீப்பெட்டி எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தீப்பெட்டி எம்டி மேட்ச் பாக்ஸோட அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரே, அந்த தீக்குச்சியாக இருக்கணும், அந்த ட்ரேவை வந்துட்டு எடுத்துட்டு அந்த ட்ரேவை சுற்றி என்ன பண்ணுறீங்கன்னா ரப்பர் பேண்ட் போடுறீங்க. எவ்வளோ ரவுண்ட்ஸ் வருதோ அவ்வளோ ரவுண்ட் வந்துட்டு ரப்பர் பேண்ட் போடுறீங்க along with its length, அதோட லென்த்தை பொறுத்து. Then plug the stretched rubber band with your index finger. ஸோ உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்னால என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டை ப்ளக் பண்ணுறீங்க, பிடிச்சி இழுக்கிறீங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வாட் டூ யூ அப்சர்வ், டூ யூ ஹியர் எனி சவுண்ட். ஸோ அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதை ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு விடும்போது ஏதாச்சும் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா, ஏதாச்சும் சவுண்ட் உங்களுக்கு கேட்குமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு எம்டி மேட்ச் பாக்ஸோட ஒரு ட்ரே எடுத்து அதை சுற்றி ரப்பர் பேண்ட் போடுறீங்க. அது எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ ரவுண்ட்ஸ் போடுறீங்க. ஸோ அப்படி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்னால அந்த ரப்பர் பேண்டை வந்துட்டு ப்ளக் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸோ பண்ணும்போது நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஆன் பிளக்கிங் த ரப்பர் பேண்ட், அந்த ரப்பர் பேண்டை நீங்கள் பிடிச்சி ப்ளக் பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வைப்ரேட்டிங். ஸோ அது வந்துட்டு வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். யூ கேன் ஹியர் எ ஃபிபிள் ஹியூமிங் சவுண்ட். உங்களுக்கு என்ன சவுண்ட் கிடைக்கும்னா ஒரு சவுண்ட் வந்து கிடைக்கும். அந்த சவுண்டை தான் என்ன சொல்கிறோன்னா ஃபிபிள் ஹியூமிங் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். as long as the rubber band is vibrating. எப்போ வரைக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும் அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகிற வரைக்கும், அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கேட்கும். The humming sound stops as soon as the rubber band stops vibrating. ஸோ அதான் சொன்னால் அந்த சவுண்ட் எப்போ ஸ்டாப் ஆகும், அந்த ரப்பர் பேண்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகுது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் ஸ்டாப் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். This confirms that sound is produced by the vibrating particles. ஸோ இது மூலிமா என்ன தெரியுது, சவுண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எது மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகுது. You can see this kind of vibration in a stringed musical instrument such as guitar and sitar also. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா ஸ்ட்ரிங்கடு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கிட்டார் அண்ட் சித்தார் வீணையெல்லாம் வாசிப்பாங்கள்ல, ஸோ அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 2 பாருங்கள். டேக் எ மெட்டல் ஷாலோ பேன். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கிறீங்க, அதாவது எக்ஸாம்பிள் குக்கர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறீங்க. ஹேங் இட் வித் எ கன்வீனியன்ட் பிளேஸ் இன் சச் அ வே தட் டஸ் நாட் டச் எனி திங். ஸோ அது எங்கே ஹேங் பண்ணுறீங்க, எங்கே தொங்க விடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்ட்டான பிளேஸில். எங்கே அந்த பிளேஸ் வந்துட்டு அந்த பிளேஸில் நீங்கள் அதை ஹேங் பண்ணும்போது எந்த சப்ஸ்டன்ஸும் அதை டச் பண்ணக்கூடாது. நவ் ஸ்ட்ரைக் இட் வித் எ ஸ்டிக். ஸோ இப்போ ஹேண்ட் பண்ணி தொங்க விட்டுருக்கக்கூடிய அந்த பேனை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை அடிக்கிறீங்க. டச் த பேன் ஜென்ட்லி வித் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர்.
ஸோ அதை வந்துட்டு ஸ்டிக் அடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அதை அந்த பேனை வந்துட்டு ஜென்ட்லாக வந்துட்டு டச் பண்ணுறீங்க. Do you feel the vibration? உங்களுக்கு அப்போ வைப்ரேஷன் தெரியும். Again strike the pan with the stick and hold it tightly with your hands. ஸோ எகெயின் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அந்த பேனை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேனை வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ், அதாவது உங்கள் கையினால் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க. இமீடியட்லி ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங், அதாவது ஸ்ட்ரைக் பண்ண உடனே ஹோல்ட் பண்ணும். ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு 2 minutes 3 minutes கழிச்சு ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைக் பண்ண உடனேயுமே உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணும். டு யூ ஸ்டில் ஹியர் த சவுண்ட்? நீங்கள் அது வரைக்கும் சவுண்டை கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஷாலோ பேன் எடுத்துக்கிறீங்க, அது ஒரு கன்வீனியன்ட் பிளேஸில் ஹேங் பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஹேங் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் வந்துட்டு அதை டச் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த பேனை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ரைக் பண்ண இமீடியட்டாக உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை கொண்டு போய் மெதுவாக அந்த பேனில் வைக்கிறீங்க. அப்படி வைக்கும்போது வைப்ரேஷனை ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எகெயின் வந்துட்டு அந்த பேனை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் பண்ண உடனேயுமே அதை வந்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ்னால வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க டைட்டாக. ஸோ அப்போ உங்களுக்கு சவுண்டு கேட்குமா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஆக்டிவிட்டியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, this activity shows that vibrating pan produces the sound. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பேன் வந்துட்டு சவுண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. In this case vibrations can be felt by touching the pan. இந்த கேஸில் வந்துட்டு வைப்ரேஷனை வந்துட்டு எப்படி உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனை வந்துட்டு தொடுறது மூலிமா. பட் இன் சம் கேசஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் விசிபிள். ஆனால் சில கேசஸில் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது விசிபிளாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆக்டிவிட்டி 2. ஆக்டிவிட்டி 3 பாருங்க. டேக் எ மெட்டல் டிஷ், போர் சம் வாட்டர் இன் இட். ஸோ ஒரு மெட்டல் டிஷ் எடுத்துக்கிறீங்க, அதில் கொஞ்சம் வாட்டரை ஊற்றுறீங்க. ஸ்ட்ரைக் இட் அட் இட்ஸ் எட்ஜ் வித் எ ஸ்பூன். ஸோ அதோட எட்ஜில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சு அதை ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க. Do you hear any sound? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்டு கேட்குமா? Again strike the dish and touch it. ஸோ again அந்த டிஷ்ஷை வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணுறீங்க. Can you feel the dish vibrating? நீங்கள் அந்த டிஷ்ஷை வந்துட்டு வைப்ரேட் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. Look at the surface of the water. ஸோ வாட்டரோட சர்ஃபேஸை பாருங்கள். Do you see any movement of the water surface? ஸோ அந்த வாட்டர் சர்ஃபேஸில் ஏதாச்சும் மூமெண்ட் இருக்குமா? கண்டிப்பாக அது வந்துட்டு இருக்கும். Now hold the dish with your hands. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிஷ்ஷை வந்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸ், உங்களோட கையினால் ஹோல்ட் பண்ணுறீங்க. What change do you observe on the surface of water? ஸோ அப்போ அப்படி ஹேண்ட்ஸை வச்சு அதை ஹோல்ட் பண்ணும்போது என்ன சேஞ்சை வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the above activities shows that sound is produced when an object is set to vibrate. ஸோ இந்த above 3 activitiesல வந்துட்டு ஒரு above 3 activitiesல என்னன்னா சவுண்ட் வந்துட்டு எப்போ ப்ரொடியூஸ் ஆகுனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். The sound produced by vibration is propagated from one location to another. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு, அந்த வைப்ரேஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு வந்துட்டு ஒரு லொக்கேஷன்ல வந்துட்டு இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு ப்ரொபகேட் ஆகுது. when it reaches our ear we hear the sound. ஸோ நம்மளோட காதுக்கு வந்துட்டு அது வந்து சேரும்போது நம்மளால சவுண்டை வந்துட்டு கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் தட்டுங்க. ஸோ தட்டிட்டு இமீடியட்டாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்துட்டு கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அது வைப்ரேட் ஆகிருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்துட்டு ஒரு ஈஸியான ஆக்டிவிட்டி, மற்ற 2 ஆக்டிவிட்டி மாதிரி இல்லை, இது ஈஸியான ஆக்டிவிட்டி. இதை வேணால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம், யூனிட் நம்பர் 6 சவுண்ட். அந்த சாப்டரில் வந்துட்டு சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா சவுண்டோட ப்ரொபகேஷன் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சவுண்டோட ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.